Okay, good afternoon, good morning, everyone. This is Physiology Simplified Tamil YouTube channel. Today, I'm going to teach about how to measure blood pressure in Tamil. நான் வந்து I'm a MD physiologist. தமிழ்ல எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் தான் ஸ்பிக்மோமீட்டர். ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்ணா நம்ம பிபி மெஷர் பண்ணலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் மெர்க்யூரி. ஓகேவா, மெர்க்யூரி வந்து இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து மெர்க்யூரி இருக்கும். அததான் என்ன பண்ணோம்னா நம்ம இந்த பல்ப் வழியா பம்ப் பண்ண இந்த ரப்பர் டியூப் வழியா கஃபுக்கு போகும். ஓகே, ஏர் போறப்போ இங்க வந்து உங்களுக்கு மெர்க்யூரி ரைஸ் ஆகும். இதுதான் பிபி அப்பேரட்டஸோட மெக்கானிசம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்ம பார்ட்ஸ் பார்க்க போறோம். இதுக்கு பேர் வந்து பல்ப். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் பல்ப். திஸ் இஸ் கஃப், திஸ் இஸ் கஃப் அண்ட் திஸ் இஸ் மெர்க்யூரி ரிசர்வாயர். ஓகேவா, இதுல இருந்து தான் உங்களுக்கு வந்து மெர்க்யூரி ரைஸ் ஆகி உங்களுக்கு பிபி வந்து நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகேவா, இதுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும், கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிபி மெஷரிங் அப்பேரட்டஸ்க்குன்னு ஒரு பேர் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டுங்க. ஓகே, மெயின்லி இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த செஷன். ஓகேவா, ஓகே. இப்போ இந்த இமேஜ்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது இதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க கமெண்ட் பண்ணலாம். பட் நான் வந்து லாஸ்டா இதுல என்ன தெரியுதுன்னு உங்ககிட்ட சொல்றேன். ஓகே, ஓகே. இப்போ பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம எப்பவுமே டூ மோட்ஸ்ல வந்து மெஷர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மோட் என்னன்னு கேட்டீங்கன்னா பால்பேட்ரி மோட் அண்ட் செகண்ட் மெத்தட் வந்து ஆஸ்கல்டேட்டரி மோட். ஓகே, பால்பேட்ரினா நம்ம தொட்டு பார்க்கறதுன்னு அர்த்தம். ஓகே, ஆஸ்கல்டேட்டரினா நம்ம கேட்டு பார்க்கறதுன்னு அர்த்தம். இப்போ பால்பேட்ரி மெத்தட்னா தொட்டு பார்க்கறது. எது பார்த்து நம்ம பிபி மெஷர் பண்ணுவோம்னு கேட்டா ரேடியல் ஆர்ட்ரி. ஓகேவா, ரேடியல் ஆர்ட்ரிய தொட்டு பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் பிபி மெஷர் பண்றதுக்கு பேரு பால்பேட்ரி மெத்தட். ஓகே, அதுக்கடுத்து நம்ம ஆஸ்கல்டேட்டரி மெத்தட் பண்ணணும். இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன, பால்பேட்ரி மெத்தட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து we will only நம்மளால சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரை மட்டும்தான் இந்த பால்பேட்ரியில கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஆஸ்கல்டேட்டரியில தான் நம்மளுக்கு டயாஸ்டோலிக் பிளட் ப்ரெஷரும் இது தெரியும். இப்போ பால்பேட்ரினா என்னன்னா நான் ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரேடியல் ஆர்ட்ரி எங்க இருக்குன்னு தெரியணும். ஓகே, அதுக்கு பல்சஸ் கிளாஸ் இருக்கும். பல்சஸ் எங்க பார்க்க அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கும், அதுவும் நான் சேனல்ல போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால்பேட்ரி மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ரேடியல் ஆர்ட்ரியை கண்டுபிடிச்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும் ரேடியல் ஆர்ட்ரி. ஓகே, ரேடியல் ஆர்ட்ரி எங்க இருக்குன்னு ஃபீல் பண்ணணும். ஐ ஹாவ் இமேஜ்னு நினைக்கிறேன். இதுதான் ரேடியல் ஆர்ட்ரி. ஓகேவா, உங்களுக்கு தம் சைட்ல இருக்கிறது ரேடியல் ஆர்ட்ரி. இந்த ரேடியல் ஆர்ட்ரியை ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஃபீல் பண்ணிட்டு நீங்க கஃப் கட்டணும். எங்க கட்டணும் அப்படின்னா ஆர்ம்ல கட்டணும். ஆர்ம் ரீஜன் இருக்கு இல்லையா, அதுல 2/3 ஆஃப் த ஆர்ம்ல வந்து நீங்க கட்டணும். ஓகே, இதுக்கு இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா கியூபெட்டல் ஃபோசா. ஓகே, கியூபெட்டல் ஃபோசாக்கு ஒரு 2 இன்ச் மேல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா கஃப் கட்டணும். அப்பதான் இந்த இடத்துல நீங்க ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பிபியை ஆஸ்கல்டேட்டரி மெத்தட் மூலியமா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அது நெக்ஸ்ட் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்ம பிபி வந்து பால்பேட்ரியில தான் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ரேடியல் ஆர்ட்ரியை பார்த்தாச்சா, அடுத்து பிபிக்கா இந்த மாதிரி கட்டணும். இந்த 2 டியூபும் வந்து எந்த சைடு இருக்கணும், மீடியல் சைடு இருக்கணும். ஓகேவா, மீடியல் சைடு இருக்கணும். இவங்களே லேட்டரல்ல கட்டியிருக்காங்க, அதுவே தப்பு, மீடியல் சைட்ல தான் இருக்கணும். ஓகே, இங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, பிகாஸ் வந்து நம்ம இதுல ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கணும். ஓகே, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ப்ரெஸ் த பல்பு. இந்த பல்பை வந்து ப்ரெஸ் பண்ணணும்.
ஓகேவா? இந்த பல்பை நல்லா பிரஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க ரேடியல் ஆர்டரி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பல்ஸ் வந்து நின்றும். அந்த நிக்கிற அந்த பாயிண்ட் இதுல வந்து உங்களுக்கு தெரியும், அந்த பாயிண்ட் இது ரைஸ் ஆகிக்கிட்டே போகும். ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ரேடியல் ஆர்டரி பல்ஸ் நிற்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேரு தான் சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் பை பால்பேட்டரி மெத்தட். ஓகேவா? அதுக்கு பேரு சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் பை பால்பேட்டரி மெத்தட். ஓகே, இப்போ அதுல உள்ள சிஸ்டோலிக் ப்ரெஷர் நீங்க எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது ஆஸ்கல்டேட். ஆஸ்கல்டேட்ல என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு தேவையான இன்னொன்று என்னன்னா ஸ்டெத்தோஸ்கோப். ஸ்டெத்தோஸ்கோப்பை எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெத்தோஸ்கோப்பை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கியூபைட்டல் ஃபோர்ஸா, அதுல வச்சு திரும்ப பண்ணா ஆல்ரெடி நம்ம பால்பேட்ரி பண்ணியே ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். அந்த பாயிண்ட்ல வந்து 20 மில்லிமீட்டர் ஹெச்ஜி நீங்க இன்க்ரீஸ் பண்ணி ஆஸ்கல்டேட் பண்ணி கேட்கிறப்போ ஒரு சவுண்ட் வந்து அப்பியர் ஆகும். ஓகேயா? தட் சவுண்டுக்கு பேர் என்னன்னா கொரக்காப் சவுண்ட். ஓகே, கொரக்காப் சவுண்ட். அந்த சவுண்ட் அப்பியர் ஆகுற அந்த பாயிண்ட் பேரு சிஸ்டோலிக் பிபி. அந்த சவுண்ட் டிசப்பியர் ஆகுற அந்த பாயிண்ட்டுக்கு பேரு டயஸ்டோலிக் பிபி. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் பிபி எடுக்கிற பிபியோட ப்ரொசீஜர். ஓகே, இது மாதிரி தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க பாருங்க, ஆஸ்கல்டேட் பண்றாங்க. இங்க வந்து ஆஸ்கல்டேட் பண்றாங்க. இங்க வந்து பம்ப் ப்ரெஸ் பண்றாங்க, பல்பு ப்ரெஸ் பண்ணி பிபி கஃப் வந்து இன்ஃப்ளேட் ஆகுது. கீழே வந்து அவங்க என்ன பண்றாங்க, ஆஸ்கல்டேட் பண்ணி சிஸ்டோலிக் பிபியும் டயஸ்டோலிக் பிபியும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் இப்போ நமக்கு சிஸ்டோலிக் பிபி டயஸ்டோலிக் பிபியில நார்மல் ரேஞ்ச் கேட்பாங்க. வாட் இஸ் அ நார்மல் ரேஞ்ச்? இட் இஸ் 120-80 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. ஓகே, ஓகே. இப்போ சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இது இப்போ நான் முன்னாடி ஒரு பிக்சர் போட்டிருந்தேன் இல்லையா, அதுல நீங்க என்ன நோட் பண்றீங்க? இப்போ எப்பயுமே ஆல்வேஸ் டாக்டர் physician should stand on the right side of the patient. Okay, super. Then பிபி கப் கரெக்டா கட்டியிருக்காங்க பாருங்க. எப்ப physician ரைட் சைடு ஆஃப் த patient தான் நிக்கணும். ஓகே, பிபி கப் கரெக்டா கட்டியிருக்காங்களா? கண்டிப்பா கரெக்டா கட்டியிருக்காங்க. கியூபிடஸா இங்க இருக்கு. இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு இங்க வந்து பார்க்கலாம். ஓகே, இது வந்து ரப்பர் டியூப்ல வந்து நம்ம பிபி கஃப் பல்பு வந்து அங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும், அதை வச்சு பார்ப்பாங்க. அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப ஈஸியா நம்ம பிபி பார்க்கறக்குரிய ப்ரொசீஜர். ஓகேவா? தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்ல ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு இந்த பிபி மெஷர்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 2 மெத்தட்ஸ் மட்டும் மறந்துடக்கூடாது, பால்பேட்டரி மெத்தட் அண்ட் ஆஸ்கல்டேட்டரி மெத்தட். ஓகே, ஓகே, தேங்க்யூ.